அண்மை செய்தி. கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநில முதலமைச்சராக கே.சி. வேணுகோபாலை நியமிக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்திருந்தது. ஆனால் கேரள காங்கிரஸில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. கே.சி. வேணுகோபாலை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். கே.சி. வேணுகோபாலை கேரள மாநில முதலமைச்சராக முயன்ற ராகுல் காந்திக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது நீண்ட இடுபடிக்கு பிறகு தற்போது கேரளாவின் காங்கிரஸ் முதலமைச்சர் யார் என்பதை கட்சி தலைமை அறிவித்திருக்கிறது. அதாவது கடந்த 5 ஆண்டுகள் கேரளாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வி.டி. சதீஷன் தற்போது முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 10 நாட்கள் நடைபெற்ற இழுபறி நிலைக்கு பிறகு தற்போது அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. பின்னர் கட்சி தலைமை முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யும் என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றன. குறிப்பாக ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் பல கட்டங்கள் ஆலோசனை நடைபெற்றும் முடிவு எட்டப்படாமல் இருந்தது. நேற்று மாலையும் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன் பிறகு இன்று காலை 11 மணிக்கு திருவனந்தபுரத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்படும். அதன் பிறகு முடிவு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென்று இன்று காலை காங்கிரஸ் தலைமை மீண்டும் ஆலோசனை நடத்தியது. அதன் பிறகுதான் தற்போது இந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் தலைமையை பொறுத்த அளவில் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் அதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாகவே இந்த 10 நாள் தாமதம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கே.சி. வேணுகோபால் தேர்தலிலே போட்டியிடவில்லை. அப்படி தேர்தலில் போட்டியிடாத ஒரு நபரை முதலமைச்சராக அறிவிக்க கூடாது என்று கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலுமே பலத்த எதிர்ப்பு நிலவியது. போஸ்டர் போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது. தெருவுக்கு வந்து தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். இதற்குத்தான் தற்போது காங்கிரஸ் தலைமை பணிந்திருக்கிறது. மக்கள் விரும்பியபடி வி.டி. சதீஷனை தற்போது முதலமைச்சராக அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. சந்தியா, நீண்ட இழுபறிக்கு பிறகு கேரள மாநிலத்தில் முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வாகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். அண்மை செய்தி. கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வாகியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக கே.சி. வேணுகோபாலை நியமிக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்திருந்தது. ஆனால் கேரள காங்கிரஸில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. கே.சி. வேணுகோபாலை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். கே.சி. வேணுகோபாலை கேரள மாநில முதலமைச்சராக முயன்ற ராகுல் காந்திக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீஷன் தேர்வாகியுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அண்மை செய்தி. நீண்ட இழுபறிக்கு பிறகு கேரள மாநிலத்தில் வி.டி. சதீசன் முதலமைச்சராக தேர்வாகியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக கே.சி. வேணுகோபாலை நியமிக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்திருந்தது. ஆனால் கேரள காங்கிரஸில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. கே.சி. வேணுகோபாலை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க கேரள மாநில காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். கே.சி. வேணுகோபாலை கேரள மாநில முதலமைச்சராக்க முயன்ற ராகுல் காந்திக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. ராகுல் காந்தியால் திணிக்கப்பட்ட கே.சி. வேணுகோபாலை கேரள மாநில முதலமைச்சராக்கும் முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் வி.டி. சதீசன் முதலமைச்சராக தேர்வாகியிருக்கிறார். கேரள மாநிலத்தில் முதலமைச்சராக வி.டி. சதீசன் தேர்வாகியுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.